79 ஆண்டு கால சுதந்திர இந்தியா, உலக அரங்கில் 4வது பெரிய பொருளாதாரம், விண்வெளியில் சாதனை, தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி என வல்லரசு கனவில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஒரு செய்தி ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கியிருக்கிறது. இந்தியா எண்ணெய் வாங்க அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளது. இது வெறும் ஒரு வர்த்தக செய்தி அல்ல, இந்தியாவின் இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால் என்று ஒரு தரப்பு கொதிக்கிறது. பெர்மிஷன் கொடுக்க அமெரிக்கா யார்? நாம் யாரிடம் எண்ணெய் வாங்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வாஷிங்டனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இதுதான் இப்போ இந்திய சமூக வலைதளங்களில் பற்றி எரியும் மிக முக்கியமான கேள்வி. இந்த வீடியோவில் இந்த 30 நாள் கெடுவின் பின்னணி என்ன, அமெரிக்காவின் இந்த அனுமதி என்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கும் அரசியல் என்ன, இந்தியா உண்மையிலேயே தன் கௌரவத்தை அடகு வைத்து விட்டதா என்பதை பற்றி மிக விரிவாகவும் ஆதாரங்களோடும் பார்க்கப் போகிறோம். முதலில் என்ன நடந்தது என்பதை எளிமையாக பார்ப்போம். சமீபத்தில் அமெரிக்க கருவூலத்துறை, அதாவது US ட்ரெஷரி, ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதில் கடலில் தவித்துக் கொண்டிருக்கும் ரஷ்ய எண்ணெயை மட்டும் இந்தியா வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அதற்கு 30 நாட்கள் மட்டுமே விலக்கு அல்லது வெய்வர் அளிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இங்கேதான் சிக்கலே ஆரம்பிக்கிறது. அலாவ், அதாவது அனுமதிக்கிறோம் என்கிற வார்த்தையை அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கிறது. ஒரு இறையாண்மை கொண்ட நாடு தனது எரிசக்தி தேவைக்காக மற்றொரு நாட்டிடம் ஒப்பந்தம் செய்யும்போது 3வது நாடான அமெரிக்கா நான் அனுமதி தருகிறேன் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் இப்போது கிளம்பியுள்ள மிகப்பெரிய விவாதப் புள்ளி. இதைப்பற்றி எதிர்க்கட்சிகள் தரப்பில் காரசாரமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் மற்றும் CPM MP சு வெங்கடேசன் ஆகியோர் நாம் எங்கே எதை வாங்க வேண்டும் என்பதை அமெரிக்கா தீர்மானிப்பது தேசத்திற்கே வெட்கக்கேடு என்று வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியுள்ளனர். சரி, இதன் பின்னணியை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய காலத்திலிருந்தே ரஷ்யா மீது அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் கடுமையான பொருளாதார தடைகளை விதித்து வருகின்றன. ரஷ்யாவின் வருமானத்தை முடக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் திட்டம். ஆனால் இந்தியா தனது சொந்த நலனை முன்னிறுத்தி தள்ளுபடி விலையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கத் தொடங்கியது. அப்போது உலகமே இந்தியாவை திரும்பி பார்த்தது. மேற்கத்திய நாடுகளின் அழுத்தத்திற்கு பணியாமல் எங்கள் நாட்டு மக்களின் நலனே எங்களுக்கு முக்கியம் என்று அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கர் மிக தெளிவாக கூறினார். ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாக மாறியிருப்பது போல் ஒரு பிம்பம் உருவாகியுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அவரின் எரிசக்தி கொள்கை மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கிறது. அமெரிக்காவிலேயே அதிக எண்ணெய் உற்பத்தி செய்வோம், உலகச் சந்தையை நாமே கட்டுப்படுத்துவோம் என்பதுதான் அவரின் திட்டம். இதற்கு இடையூறாக இருக்கும் நாடுகளை அவர் கையாளுவது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இப்போதைய சூழலில் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. உங்களோட கருத்து என்ன? இந்தியா தனது எரிசக்தி தேவைக்காக அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவது அவசியமா, அல்லது பழையபடி நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல என்று அதிரடியாக செயல்பட வேண்டுமா? உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஏன் இந்த 30 நாள் கெடு? சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசு அறிக்கைகள் கூறுவது என்னவென்றால், சில ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் சர்வதேச பொருளாதார தடைகளில் சிக்கி நடுக்கடலில் நின்று கொண்டிருக்கின்றன. இந்த குறிப்பிட்ட கப்பல்களில் உள்ள எண்ணெயை மட்டும் இந்தியா இறக்குமதி செய்ய அமெரிக்கா இப்போது பச்சை கொடி காட்டியிருக்கிறது. ஆனால் இந்த பச்சை கொடி என்பது ஒரு சலுகை போல காட்டப்பட்டாலும் உண்மையில் இது ஒரு எச்சரிக்கை மணி என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். அதாவது, இப்போதைக்கு விட்டுவிடுகிறோம், ஆனால் நிரந்தரமாக ரஷ்யாவை நம்பியிருக்க கூடாது என்பதுதான் அமெரிக்காவின் மறைமுக தகவல். இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் ஈரான். ஈரான் உலக எரிசக்தி சந்தையை முடக்க பார்ப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. அதற்கு மாற்றாக இந்தியா அமெரிக்காவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெயை வாங்க வேண்டும் என்று மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ட்ரம்பின் எனர்ஜி டாமினன்ஸ் கொள்கையின்படி இந்தியா போன்ற மிகப்பெரிய நுகர்வோர் சந்தையை அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் குறிவைக்கின்றன. இதற்காகத்தான் ரஷ்ய எண்ணெய் மீது இப்படி ஒரு 30 நாள் கெடு விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் இந்தியாவுக்கு ரஷ்ய எண்ணெய் என்பது வெறும் வர்த்தகம் மட்டுமல்ல, அது பல தசாப்த கால நட்பு. சோவியத் யூனியன் காலத்திலிருந்தே நமக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் ரஷ்யா துணை நின்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டை புறக்கணித்துவிட்டு அமெரிக்கா சொல்வதற்கெல்லாம் தலையசைப்பது என்பது இந்தியாவின் நீண்டகால வெளியுறவுத்துறை கொள்கைக்கே எதிரானது என்று பல நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். வரலாற்று ரீதியாக பார்த்தால் இந்தியா எப்போதுமே அணிசேரா கொள்கை என்பதில் உறுதியாக இருந்தது. அதாவது எந்த ஒரு வல்லரசுக்கும் நாம் அடிபணிய மாட்டோம் என்பதுதான் அதன் சாரம்.
1971 போரின் போது அமெரிக்கா நமக்கு எதிராக 7வது கடற்படையை அனுப்பியபோது கூட இந்தியா அஞ்சவில்லை. ஆனால் இன்று 2026இல் நாம் எதை வாங்க வேண்டும் என்பதற்கு அமெரிக்காவிடம் அனுமதி கேட்கும் நிலை ஏன் உருவானது? இதற்கு காரணம் இந்தியாவின் பொருளாதார கட்டமைப்பு சர்வதேச நிதியமைப்போடு பிணைக்கப்பட்டிருப்பதுதான். நாம் டாலரில் வர்த்தகம் செய்யும் வரை அமெரிக்காவின் சட்டதிட்டங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கட்டுப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதை தவிர்க்கத்தான் ரூபில் வர்த்தகத்தை இந்தியா ஊக்குவித்தது. ஆனால் அது இன்னும் முழுமையான வெற்றியை அடையவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. இப்போது நிலவும் இந்த சர்ச்சையில் அடகு வைக்கப்பட்ட தேசம் என்கிற வார்த்தை சமூக வலைதளங்களில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக மோடி அரசின் வெளியுறவுத்துறை கொள்கையை விமர்சிப்பவர்கள் வல்லரசு இந்தியா என்று பேசுவதெல்லாம் வெறும் பேச்சுதானா என்று கேட்கிறார்கள். ஒரு நாட்டின் இறையாண்மை என்பது அதன் முடிவெடுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு 30 நாள் கெடுவை ஏற்றுக்கொள்வது என்பது அந்த அதிகாரத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதற்கு சமம் என்பது இவர்களின் வாதம். ஆனால் அரசின் ஆதரவாளர்கள் மற்றும் சில பொருளாதார நிபுணர்கள் இதை பற்றி வேறு விதமாக பேசுகிறார்கள். இது ஒரு ராஜதந்திர நகர்வு என்கிறார்கள் அவர்கள். அதாவது தேவையற்ற மோதல்களை தவிர்த்து தற்காலிகமாக அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அந்த நேரத்தில் மாற்று வழிகளை யோசிப்பதே புத்திசாலித்தனம் என்பது அவர்களின் கருத்து. இதில் எது உண்மை? ஒரு பக்கம் கௌரவம், மறுபக்கம் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு. இந்த இரண்டிற்கும் இடையில் இந்தியா இப்போது ஒரு மெல்லிய கூட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி செகண்டரி சாங்ஷன்ஸ். அதாவது ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நிறுவனங்கள் மீதும் அமெரிக்கா நடவடிக்கை எடுக்க முடியும். இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் பலவும் சர்வதேச அளவில் கிளைகளை கொண்டவை. அமெரிக்காவின் கோபத்திற்கு ஆளானால் இந்த நிறுவனங்களின் உலகளாவிய வணிகம் பாதிக்கப்படும். இதை பயன்படுத்தித்தான் அமெரிக்கா இந்தியாவை மிரட்டுகிறது அல்லது பணிய வைக்கிறது என்று சொல்லலாம். இது ஒரு வகையான பொருளாதார போர். போர் முனையில் நின்று சண்டையிடுவதை விட இப்படி பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டை முடக்குவது மிகவும் ஆபத்தானது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் நிறுத்தினால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை விண்ணை தொடும். இது சாமானிய மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும். அதே சமயம் அமெரிக்காவை எதிர்த்தால் சர்வதேச முதலீடுகள் பாதிக்கப்படலாம். இது ஒரு செக்மேட் போன்ற சூழல். எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள் எழுப்பும் கேள்விக்கு நியாயமான காரணம் இருக்கிறது. 79 ஆண்டுகால சுதந்திரத்தின் பலன் இதுதானா என்பது ஒவ்வொரு இந்தியனின் மனசாட்சியையும் உலுக்கும் கேள்வி. ஒரு நாட்டின் கௌரவம் என்பது அதன் எண்ணெய் இறக்குமதியால் தீர்மானிக்கப்படுவதில்லை, ஆனால் அந்த நாடு எடுக்கும் சுதந்திரமான முடிவுகளால் தீர்மானிக்கப்படுகிறது. அமெரிக்கா அலோவ் செய்கிறது என்கிற வார்த்தை பிரயோகமே ஒரு எஜமானன் ஊழியனுக்கு சொல்வது போல இருக்கிறது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதற்கு இன்னும் வலுவான பதிலடி கொடுத்திருக்க வேண்டும் என்பது பொதுவான எதிர்பார்ப்பு. ஆனால் ராஜதந்திர ரீதியாக சில சமயம் மௌனம் காக்க வேண்டியிருக்கும் என்கிறது டெல்லி வட்டாரங்கள். ஆனால் அந்த மௌனம் பலவீனம் என்று கருதப்படக்கூடாது. இப்போதைய சூழலில் அமெரிக்கா ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறது? இதற்கு பின்னால் ஒரு பெரிய கணக்கு இருக்கிறது. ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்காவை உலகின் மிகப்பெரிய எரிசக்தி ஏற்றுமதி நாடாக மாற்ற துடிக்கிறது. இதற்கு இந்தியா போன்ற நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து விலகி அமெரிக்காவிடம் எண்ணெய் வாங்க வேண்டும். இதன் மூலம் அமெரிக்காவின் பொருளாதாரம் வலுப்பெறும். அதே சமயம் ரஷ்யாவின் போர் நிதி குறையும். இது அமெரிக்காவின் ஒரே கல்லில் 2 மாங்காய் திட்டம். ஆனால் இந்தியாவுக்கு இது லாபகரமானதா? ரஷ்யா தரும் தள்ளுபடி விலையை அமெரிக்காவால் தர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்படியென்றால் கூடுதல் விலைக்கு அமெரிக்காவிடம் எண்ணெய் வாங்கி இந்திய மக்களின் தலையில் சுமையை ஏற்றுவதுதான் நல்லுறவா என்கிற கேள்வி இங்கே எழுகிறது. இதோ சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், ரஷ்யா மீதான தடைகள் இன்னும் தீவிரமடைய போகின்றன. இதை பற்றி சிலரின் கருத்து என்னவென்றால், இந்தியா இப்போதே மாற்று எரிசக்தி ஆதாரங்களை நோக்கி வேகமாக நகர வேண்டும். ஹைட்ரஜன் எரிபொருள், மின்சார வாகனங்கள் மற்றும் அணுசக்தி ஆகியவற்றில் இந்தியா தன்னிறைவு பெற்றால் மட்டுமே இதுபோன்ற 30 நாள் கெடு மிரட்டல்களிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். அதுவரை நாம் ஏதோ ஒரு வல்லரசை சார்ந்திருக்க வேண்டிய நிலைதான் நீடிக்கும். 30 நாள் என்பது மிக குறுகிய காலம். இந்த காலக்கெடு முடிவடைந்த பிறகு அமெரிக்காவின் அடுத்த மூவ் என்னவாக இருக்கும்?
மீண்டும் ஒரு வெய்வர் கொடுப்பார்களா அல்லது இந்திய நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்களா? இதுதான் இப்போது மில்லியன் டாலர் கேள்வி. இங்கே ஒரு முக்கியமான வரலாற்று ஒப்புமையை நாம் பார்க்க வேண்டும். ஈரான் மீது அமெரிக்கா தடைகளை விதித்தபோது இதே போன்ற ஒரு சூழல்தான் உருவானது. அப்போது இந்தியா ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை மெல்ல மெல்ல குறைத்து கடைசியில் நிறுத்தியது. அது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு ஒரு பெரிய அடியாக இருந்தது. இப்போது ரஷ்யா விவகாரத்திலும் அதே போன்ற ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ரஷ்யா என்பது ஈரான் அல்ல. ரஷ்யா ஒரு அணுசக்தி வல்லரசு மற்றும் இந்தியாவின் பாதுகாப்புத் துறையில் மிகப்பெரிய பங்குதாரர். சுகோய் விமானங்கள் மற்றும் S-400 ஏவுகணைகள் வரை நாம் ரஷ்யாவை சார்ந்திருக்கிறோம். எனவே ரஷ்யாவை பகைத்துக் கொள்வது என்பது இந்தியாவின் பாதுகாப்பிற்கே அச்சுறுத்தலாக முடியும். இதையெல்லாம் அமெரிக்கா அறியாததல்ல, தெரிந்தேதான் இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கிறது. சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இந்தியா இப்போது அமெரிக்காவுடன் ஒரு பெரிய டீல் பேசிக் கொண்டிருக்கிறது. அதாவது ரஷ்யாவிடமிருந்து விலகுவதற்கு பதிலாக அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன தொழில்நுட்பங்களை இந்தியா கேட்கிறது. இது உண்மையாக இருந்தால் இது ஒரு வியாபார ரீதியான வெற்றி என்று சொல்லலாம். ஆனால் இறையாண்மை என்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தால் இது ஒரு பேரம்தான். சுதந்திரமான இந்தியா யாருடனும் பேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பதே பலரின் ஆதங்கம். யார் வீட்டுச் சொத்தை யார் யாருக்கு கொடுப்பது என்கிற கேள்வி இங்கே மிகவும் பொருத்தமானது. நமது பணத்திற்கு நாம் எண்ணெய் வாங்குகிறோம். இதில் மூன்றாவது நாட்டின் தலையீடு எதற்கு? இந்த 30 நாள் கெடு விவகாரத்தில் சாமானிய மக்கள் கேட்கும் FAQs அல்லது சில பொதுவான கேள்விகளை பார்ப்போம். அமெரிக்கா சொன்னதை கேட்காவிட்டால் என்ன ஆகும்? இந்திய வங்கிகள் மற்றும் எண்ணெய் நிறுவனங்கள் சர்வதேச அளவில் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படலாம். இது டாலர் பரிவர்த்தனைகளை பாதிக்கும். ரஷ்யா இதை பற்றி என்ன நினைக்கும்? ரஷ்யா இந்தியாவின் நெருக்கடியை புரிந்து வைத்திருக்கிறது. ஆனால் இந்தியா தொடர்ந்து பணிந்து போனால் அந்த உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது. பெட்ரோல் விலை உயருமா? ஆமாம். ரஷ்யாவின் மலிவான எண்ணெய் நிறுத்தப்பட்டால் உலகச் சந்தை விலைக்கு எண்ணெய் வாங்க வேண்டியிருக்கும். அது நிச்சயமாக விலையை உயர்த்தும். இந்த கேள்விகள் அனைத்தும் ஒரு விஷயத்தைத்தான் உணர்த்துகின்றன. நாம் பொருளாதார ரீதியாக இன்னும் வலுவாக வேண்டும். நிறைவாக பார்த்தால், இந்தியாவின் எரிசக்தி தேவை என்பது ஒரு நாட்டின் உள்நாட்டு பிரச்சினை. அதில் வெளிநாடுகள் தலையிடுவது என்பது வரவேற்கத்தக்கது அல்ல. அமெரிக்கா தனது நலனுக்காக சர்வதேச சட்டங்களை பயன்படுத்தலாம். ஆனால் இந்தியா தனது சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கக்கூடாது. இந்தியா யாருக்கும் அடிபணியாது என்கிற முழக்கம் வெறும் மேடை பேச்சோடு நின்றுவிடாமல் செயலில் காட்டப்பட வேண்டிய தருணம் இது. 30 நாள் கெடு முடிவதற்குள் இந்தியா ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும். அது ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை தொடர்வதா அல்லது அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதா என்பது மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்கால வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கப் போகிறது என்பதையும் தீர்மானிக்கும். இந்த முழு விவகாரத்திலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றுதான். ஒரு நாடு பொருளாதார ரீதியாகவும் எரிசக்தி ரீதியாகவும் தற்சார்பு அடையாதவரை அதன் இறையாண்மை என்பது எப்போதும் ஒரு நூலில் தொங்கிக் கொண்டுதான் இருக்கும். வல்லரசு கனவு காண்பது எளிது, ஆனால் அந்த வல்லரசுக்கான அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதுதான் கடினம். இந்தியாவின் இந்த இக்கட்டான நிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது ஒரு ராஜதந்திர சறுக்கலா அல்லது தவிர்க்க முடியாத நிர்பந்தமா? உங்கள் கருத்துக்களை தவறாமல் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான செய்தியுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.